தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு மாலை வணக்கம். ஒரு சின்ன இது சார், சரிங்களா? நீங்கள் இன்னையோட 24 நாள் ஆகுது நீங்கள் முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்து, சரிங்களா? நீங்கள் ஆட்சிக்கு வராதுக்கு முன்னால் என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? நான் வந்த பிறகு எந்த ஒரு தவறு நடக்க விட மாட்டேன், சரிங்களா? எந்த ஒரு பெண்ணுக்கே சரி, பெண்களுக்கு சரி, பாதுகாப்பாக இருப்பேன், எதுவுமே நடக்க விட மாட்டேன் அப்படின்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க சார். ஓகே சார், நீங்கள் சிஎம் ஆகிட்டீங்க, வாழ்த்துக்கள், சரிங்களா? இப்போ பார்த்தா வச்சுங்களேன், நீங்கள் 24 நாளாவது நீங்கள் சிஎம்ஐ. இந்த 24 நாளில் 64 கற்பழிப்பு நடந்திருக்கு சார் தமிழ்நாடு முழுவதும், சரிங்களா? அதில் 43 பேர் உங்கள் கட்சிக்காரங்க தான் சார் கற்பழிப்பு பண்ணியிருக்கிறது பெண்களில், சரிங்களா? இது நியாயமா சார்? சொல்லுங்கள் சார் நீங்களே. டிஎம்கே சரியில்லை, ஏடிஎம்கே சரியில்லை, அவ்வளோ கற்றுனீங்க, அவ்வளோ பேச்சு பேசுனீங்க வீரப்பா. இப்போ உங்கள் ஆட்சியில் என்ன சார் நடந்துகிட்டு இருக்கு பாருங்கள் சார், நீங்களே பாருங்கள் சார். உங்கள் கட்சிக்காரங்களே இந்த மாதிரி பண்ண எப்படி சார்? ஆட்சி அதிகாரம் உங்களுக்கு தான் சார், சரிங்களா? 8 கோடி மக்களில் நானும் ஒருவன் தான் சார். எங்கள் வீட்லேயும் பெண்கள் இருக்காங்க சார். எப்படி சார் அவங்க வெளியே நடமாட முடியும் ஆட்சியில்? நீங்கள் ஆட்சி சரியில்லைன்னு, டிஎம்கே சரியில்லைன்னு தான் சொல்லிட்டு வந்தீங்க, டிஎம்கே ஏடிஎம்கே சரியில்லைன்ட்டு. இப்போ நீங்கள் இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? உங்கள் கட்சி நிர்வாகிகள் 43 பேர், அவங்கள நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அவங்க மேலே நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்க? நீங்கள் அவங்க மேலே தயவு செஞ்சு சொல்கிற நடவடிக்கை எடுங்க, சரிங்களா? இனி எங்கேயுமே அந்த மாதிரி நடக்கூடாது சார். 24 நாளாவே இவ்வளோ இதில் இருக்குது, லட்சணத்தில் இருக்குது உங்களோட ஆட்சி. இன்னும் 5 வருஷம் எப்படி சார்? இன்னும் எவ்வளோ கொள்ளை எவ்வளோ நடக்கும் சார்? நீங்களே சொல்லுங்கள் சார். ஜோசப் விஜய் அவர்கள் சார், நீங்கள் முதலமைச்சர் இப்போ, சரிங்களா? நான் உங்களை மதிக்கிறேன். நான் உங்களை கேள்வி கேட்குறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது. ஏன், நானும் தமிழ்நாட்டுக்காரன் தான், நானும் தமிழரன் தான், எனக்கு கேட்குறதுக்கு உரிமை இருக்குது, சரிங்களா? இப்போது வித்யா அப்படின்ட்டு உங்கள் சொந்த சகோதரி இறந்துட்டாங்க, சரிங்களா? இந்த நேரத்தில் அவங்க பற்றி பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். அவங்க ஆத்மா சாந்தி ஆகட்டும், சரிங்களா? நீங்கள் எங்கே பார்த்தாலும் பெண்கள் பார்த்தா வித்யா என் சகோதரி, எல்லாருமே என் சகோதரிமார்கள் தான். சின்ன வயசில் என் தங்கச்சி இருந்தாங்க வித்யா, ஏதோ ஒரு நோயால் அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அங்கங்கே பிரச்சாரம் பண்ணியிருக்கீங்க. நான் உங்கள் அண்ணனாக இருக்கேன் தமிழ்நாட்டில். என்ன, எல்லாரும் வித்யா, எல்லோரும் என் தங்கச்சிங்க தான், எங்கள் அக்காங்க தான், அப்படியெல்லாம் நீங்கள் எல்லாம் டைலாக்கெல்லாம் விட்டீங்களே சார். இப்போ உங்கள் ஆட்சியிலவே 64 கற்பழிப்பு நடந்திருக்கு. உங்கள் கட்சிக்காரங்க ஆண்கள் 43 பேர், சரிங்களா? அவங்களே 43 பேர் அங்கங்கே அந்தந்த ஊரில் கற்பழிச்சிருக்காங்க பெண்களுக்கு எங்கே சார் பாதுகாப்பு? சொல்லுங்கள் சார். சார், எனக்கு கேட்குறதுக்கு உரிமை இருக்குது சார். தமிழ்நாட்டில் நானும் ஒருவன், சரிங்களா? கேட்குறதுக்கு உரிமை இருக்குது. இது ஃபஸ்ட்டு உங்கள் கட்சிக்காரங்களை நீங்கள் கண்டியுங்கள், சரிங்களா? எங்கே பார்த்தாலும் உங்கள் கட்சிக்காரங்க ரவுடிசமு, கட்டு பஞ்சாயத்து ஓவராக பண்ணிருக்காங்க. தப்பு சார் அதெல்லாம். டிஎம்கேக்காரங்க பண்ணுற மாதிரி நீங்களும் பண்ணாதீங்க சார். அப்புறம் அவங்களோட ஆட்சிக்கு உங்களோட ஆட்சிக்கு என்ன சார் வித்தியாசம்? சொல்லுங்கள் சார் பார்க்கலாம். நீங்கள் உங்கள் நிர்வாகிங்க மேலே இதெல்லாம் நடவடிக்கை எடுக்கணும் சார். என்ன சார், ஒரு 3 பெண்கள் நான் ஒரு வண்டியில் பார்க்குறேன் சார், 2 வீலரில் போகிறாங்க, உங்களோட கட்சி துண்டு போட்டுக்கிட்டு 3 பேர் வராங்க, 3 பேர் 4 பேர் பெண்கள் பொண்ணுங்க. டிராஃபிக் எஸ்ஐயே தடுத்து நிறுத்தி என்னம்மா இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா அவங்கள அடிக்க போகிறாங்க. ஒரு போலீஸ் அதிகாரிக்கே மரியாதை இல்லை, நீங்கள் முதலமைச்சர் ஆன பிறகு அடிக்க போகிறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க சார். ஏன்னா இன்னும் 5 வருஷம் இருக்குது உங்களோட ஆட்சி, சரிங்களா? நான் ஒன்றும் உங்களை பற்றி நான் தப்பாக பேசலை சார். நீங்கள் நல்லா ஆட்சி கொண்டு வரணுன்னு தான் எங்களோட ஆசை சார். தமிழ்நாடு
மக்கள் வந்து அனைவரும் அமைதியாக நிம்மதியாக வாழ வேண்டும் சார். அதுதான் சார் கேட்குறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது சார். சரிங்களா? கேட்குறோட என்னோட கடமை சார் அது. அதுக்கு நீங்கள் பதில் சொல்கிறதுக்கு அது உங்களுக்கு கடமை இருக்குது சார். சரிங்களா? 8 கோடி மக்களில் நானும் ஒருவன் சார். சரி சார்.